அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியல இந்த தோசையில. என் பையன் ரெகுலராவே தோசை தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ரெகுலரா சொல்றோம் இந்த இட்லி மாவு தோசையில அவ்வளவா ஹெல்ப் இல்ல. அதனால நான் இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவா அவன் டின்னருக்கு கேரட் ராகி தோசை தான் செஞ்சு கொடுத்தேன். நீங்களும் இதே மாதிரி உங்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது செய்யறதுக்கு நீங்க ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு சின்ன கப்ல வந்து ராகி மாவு ஆட் பண்ணிட்டு சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க குழந்தைக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆனியன் வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து நல்லா துருவிய கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரத்துக்கு பெப்பர் பவுடர் தான் போட்டிருக்கேன். அடுத்ததான் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது கூட 2 ஸ்பூன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவன் அவ்வளவா ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டான். அதனால நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் தான் வந்து ரெகுலராவே தோசையில 2 ஸ்பூன் வந்து போட்டு குடுப்பேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நெய் போட்டு தோசை சுட்டு குடுங்க. ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட. அடுத்து நம்மளோட லஞ்சுக்கு செஞ்ச சாப்பாடு மீதி இருந்துச்சு. அத சாப்பிட்டு நாங்க எங்களுடைய டின்னர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீதி இருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.